ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலும் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையினாலும் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு, ஆதி முதல் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை செய்கிற கிரியைகளை எங்கள் கண்களால் கண்டிருக்கோம். இந்த வார்த்தையை நாங்கள் தொட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை தான் அவங்க இடத்துல நாங்கள் பிரசங்கிறது சொல்லி அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு. இந்த யோவான் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குடிய இருந்த ஒரு சீசன், கர்த்தருக்குடிய இருக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்படியாப்பட்ட மனுஷன் கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டிருக்கிறார், கர்த்தர் செய்த அதிசயங்களை கண்டிருக்கிறார். ஏன்னா இந்த வசனம் அனைவரும் வாழ்க்கையை மாட்டிச்சு, அவர் நேரில் பார்த்துக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் யோவான் சொல்றாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லி யோவான் சொல்றார். இனி நம்மளுடைய வாழ்க்கையில் சரி ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவில் சத்தியங்களை விடுதலாக்காம் என்று சொல்லுது. இந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது நிச்சயமாக வாழ்க்கை எல்லாவற்றையும் விடுதலை பெற முடியும். இந்த சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறியுமோ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம புதுப்பிக்க முடியும். ஏன்னா இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. நீங்கள் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசப்பா போய் ஒன்றுமே பண்ணல, ஜெபாலயத்துக்குள்ள போகிறாரு, போய் உடனே வார்த்தையை பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு போதிக்கிறார். இந்த வார்த்தையை போதிக்கும் போது அநேக ஜனம் இந்த கேட்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசெல்லாம் வெளியே ஓடுது. அநேக பேர் சுகம் ஆகுறாங்க. ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உறுதியாக பற்றிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை நீங்கள் விட்டு விடாமல் இதை உறுதியாக பற்றி கொண்டு நீங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை கொண்டு கனி கொடுக்கும்படி செய்யும். அதாவது உங்களால் இந்த வார்த்தையை படிக்கும் போதோடு சரி, நீங்கள் கர்த்தருடைய மெசேஜை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுனே இருங்க. நீங்கள் கேட்க 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 உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் படிக்க தெரிஞ்சுன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து படிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, சமாதானம் இல்லையா, சமாதானத்துக்கு ஏற்ற மாரி வசனம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பயப்படுறீங்களா, பயத்துக்கு ஏற்ற மாரி வசனத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்து அப்போஸ்தலர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தம் நம்மளுக்கு ஆமேன்னு இருக்குது. அது நிச்சயமாக அது நிறைவேறும். நீங்கள் ஒன்றே ஒன்று, இந்த வாக்குத்தத்தை நீங்கள் நம்பி விசுவாசிங்க, அது உங்களை வந்து கனி கொடுக்கும். நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆமென்.